பல வருடங்களாக டயபெட்டிக் இருந்ததுன்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வருது. கிரானிக் கிட்னி டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். ஸோ இதுவே வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கிறோம், இல்லை இப்போதான் எனக்கு வந்து டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இல்லை ஒரு 4-5 வருடங்களுக்குள்ளதான் எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா நிச்சயமா ஆல்ரெடி இருக்கக்கூடிய மருந்துகளோட கொஞ்ச நாள் சித்த மருந்துகள் எடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஸோ கம்ப்ளீட்டா மருந்துகளே இல்லாம நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். இது சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அதற்கு ஏற்ற மாதிரி நிச்சயமா நான் வந்து பிளட் சுகரை குறைச்சே ஆகணும் ஒரு மன உறுதியோட இருக்கிறாங்கன்னா நிச்சயமா அது வந்து குறைச்சிக்க முடியும். அதே நம்ம சொல்லக்கூடிய அந்த மெடிசின்ஸோட நிறைய மருந்துகள் இருக்கு. நீங்க சித்தால வந்து பார்த்தோம்னா அந்த மருந்துகள் எல்லாமே கசப்பு தோற்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கஷாயம் வடிவுல இல்ல சூரணம் மாதிரியோ பேசிக்கா இதுல இருக்கக்கூடிய கற்ப மருந்துகள் எக்ஸலண்டா பிளட் சுகர் லெவலை குறைக்கும்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் நமக்கு சுகர் இருக்குன்னா குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை நமக்கு கொடுக்குது. கால் மறுத்து போதும்னு சொல்லுவாங்க. டயபெட்டிக் ஃபுட் நிறைய பேருக்கு இருக்கு. டயபெட்டிக் அல்சர், கால புண்கள் வந்து ஆறாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. கால் விரல்கள்லாம் எடுத்தவங்களா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதனால சிறுநீரக செயலிழப்பு வந்து, கண்கள்ல பாதிப்பு, டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப எளிமையா இதை வந்து நம்ம சித்த மருத்துவத்தின் மூலமே சரி பண்ணிக்கலாம்.